ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரோட்டு கடையில் சாப்பிட்ற காரப்பொரி எப்படி வீட்லேயே செய்யறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனல் புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கலாங்க. அதில் பார்த்திங்கன்னா 3 வரமிளகா போட்டுக்கலாம். ஒரு 3 துண்டு பட்டை ஆட் பண்ணிக்கலாங்க. இது ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. அந்த 3 வரமிளகாயை அந்த நெட்டி மட்டும் கிள்ளிட்டு ஆட் பண்ணிக்கலாம். அது கூட அந்த பட்டையும் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 4 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்குவோம். கிராம்பு ஒரு 3 கிராம்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இது கூட சோம்பு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்குவோம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. இதை நல்லா பேஸ்ட்டாட்ட அடித்து எடுத்துக்குவோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பேஸ்ட்டாட்ட அடித்து எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா கட்டியாக பேஸ்ட்டாட்ட அடித்து எடுத்துக்குங்க. இது இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. அதில் பார்த்திங்கன்னா சின்ன டேபிள் ஸ்பூனில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்குவோம். தூள் உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க. இது ரெண்டுமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி சட்னியில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலக்கி விட்ருங்க. உப்பு தேங்காய் எண்ணெய் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலக்கி எடுத்துக்கலாங்க. இதை பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. வேணுங்கிற அளவுக்கு நம்ம பொரி எடுத்துக்கலாங்க. இதில் பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இருக்குது, அதை ஆட் பண்ணிக்குவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா சட்னி ஆட் பண்ணிக்கலாங்க. சட்னி பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு சட்னி தேவை, காரம் தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு சட்னி ஆட் பண்ணியிருக்கிறேன். அது கூட பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க. இது ஒரு கரண்டி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொரியில் எல்லா பக்கம் பிடிக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி சட்னி கம்மியாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க. அப்புறம் சாப்பிட்டு பார்த்துட்டு காரம் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் சட்னி ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சட்னி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முதவே சட்னி அதிகமாக போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா காரம் ரொம்ப அதிகமாக போயிடுங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பொரியில் எல்லா பக்கம் பிடிக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது கூட பார்த்திங்கன்னா கேரட்டு, நெடக்கடலை, மிக்சரு எதாக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கிட்டோம்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா சுவையான காரப்பொரி ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம ரோட்டு கடையில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் கிடைக்குங்க. இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சேனல் புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.